ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்டி மூவிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரம் மீ டு யூ அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் லவ்வரும் கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும்பா அப்படின்ற அளவுக்கு நம்மள ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய மூவி தான் இந்த மூவி. சோ மூவிக்குள்ள போயிடலாம். ஹீரோயினோட அப்பா ஒரு மியூசிக்கல் பேண்ட் வச்சிருக்காங்க. நியூ இயர் அன்னைக்கு நைட்டு மியூசிக்கல் பேண்ட்ல பாடிட்டு இருக்கும்போது தான் ஒரு கால் வந்து நம்ம ஹீரோயின் பிறந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹீரோயினை போயிட்டு தூக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே நிறைய நல்ல குணங்களோட வளர்றாங்க. அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மென்டாலிட்டி இருக்கிறவங்க. நைட்டு அப்பா கூட ரிங் 2 மூவி பார்த்துட்டு அடுத்த நாள் பார்க்லயும் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வருவாங்களா, அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. பேய் பேய் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அன்னையில இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. யாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட பேச மாட்டாங்க. நம்ம ஹீரோயினை ஒதுக்கி தான் வச்சிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் பொண்ணுங்க 2 பேர் போயிட்டு இருக்கும் போது அவங்களோட கர்ச்சிஃபை கீழே போட்டுருவாங்க. அதை எடுத்து நம்ம ஹீரோயின் குடுக்கலான்னு ஹெல்ப் பண்ண போனா கூட அந்த பொண்ணுங்க வந்து அந்த கர்ச்சிஃபை வாங்கிட்டு ஐ எம் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன பேசினாலுமே சாரி சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து பயப்பட்டுட்டு தான் போவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது பழகி போயிடும். அதனால அவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா தான் இருப்பாங்க. இப்போ ஒரு பையன் வழி தெரியாம கையில மேப்ப வச்சிட்டு இருக்கான். இவங்க வேற யாரு கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் இவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது நீங்க ஸ்கூலுக்கு தான் வழி தேடுறீங்க அப்படின்னா இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்னுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்டா தேங்க்ஸ் சொன்ன ஆளே நம்ம ஹீரோ தான். அது மட்டும் இல்லாம சிரிக்க வேற செய்யறாங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். இப்போ மேலே இருந்து பூக்கள் எல்லாமே உதிருது. அப்போ ஹார்ட் இன் ஷேப்ல ஒரு பூ நம்ம ஹீரோயினோட தலை மேல விழுதா. நம்ம ஹீரோ அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இந்த ஷேப்ல பூக்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப அதிசயமா இருக்குல்ல, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படி தேங்க்ஸ் சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோவை கூப்பிடுறதுனால பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஹீரோவை. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோ மட்டும் தான் ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என்னவோ தெரியல, ஹீரோவுக்கு கண்ணுக்கு மட்டும்தான் ஹீரோயின் பண்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே தெரியும். அப்படி ஒரு நாள் வந்து ஹீரோயின் ஸ்டோர் ரூம்ல பால்ஸுக்கு காத்தடிச்சிட்டு இருப்பாங்க. அங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, உனக்கு ஹீரோயினை பத்தி தெரியுமா, 3 நிமிஷம் அவளை பார்த்தா நமக்கு கெட்டது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதை நம்பாம போயிடுறாங்க. ஆனா இதை நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க. அப்படின்னா நான் யாரையுமே 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஆனா மேக்ஸ் சார் வந்து அவங்க கிட்ட தான் எல்லா ஹோம்வொர்க்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. அதனால மேக்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு ஹீரோயின் முன்னாடி போய் நின்னு கேக்குறாங்க. எல்லாருமே தான் நம்ம ஹீரோயினை பார்த்தா பயப்படுவாங்களே, அதனால ஹீரோயினோட டேபிள்ல கொண்டு போய் வச்சுட்டு சாரி இதை எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க டேபிள்ல வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் தான் ஹீரோயினோட கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே பதட்டமாயி நோட் புக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப பாய் அப்படின்ற ஒரு சீனியர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு, நீ எதுக்காக ஹீரோயின் கிட்ட அவ்வளவு க்ளோஸா போற, 3 நிமிஷம் அவளை பார்த்தா உனக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் அதெல்லாம் நம்பவே மாட்டேன், நீங்க அவளை ஃபர்ஸ்ட் 3 நிமிஷம் பார்த்துட்டு வந்து அதை ப்ரூஃப் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோமா போயிடுறாங்க. பாயும் சரி ஓகே அப்படின்னு ஹீரோயின் கார்டனிங் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்கள பிடிச்சு இழுத்து அவங்களோட கண்ணை 1 2 3 அப்படின்னு 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு பாக்குறாங்க. ஆனா எந்த கெட்டதுமே நடக்காதா? ஆமா, ஹீரோ சொன்னது சரி, உன்னை பத்தின வதந்தியை நான் இவ்வளவு நாளும் முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயினை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது பாய்க்கு வயிறு வலி வந்துரும். எல்லாரும் சொல்றாங்க, நீ ஹீரோயினை 3 நிமிஷம் பார்த்தல அதனாலதான் அப்படின்னு. ஆனா பாய் வந்து கையில வச்சிருந்த ரெசிப்ட எடுத்து பாக்குறாங்க. அதுல அவங்க சாப்பிட்ட பொருள் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே கெட்டு போயிருந்திருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு வயிறு வலி வந்திருக்கும். ஹீரோயினுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இப்ப கிளாஸ் ரூம்ல ஜெனி மர்சி அப்படின்ற 2 பேர் வந்து போர்ட்ல ஒரு பேய் கான்செப்ட எழுதி போட்டு இதுக்கு ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இத நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு, நீங்க வேணா என்ன ட்ரை பண்ணி பாருங்களேன், நான் கண்டிப்பா இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனியும் மர்சியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கேம்பஸ்க்குள்ள வர சொல்றாங்க. பேய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோயினும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நைட்டு போறாங்க. அங்க வரவங்க எல்லாத்தையுமே பயப்படுத்துறாங்க. அப்போ ஜெனியும் மர்சியும் போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஜூஸ் கொடுத்து, நீ சூப்பரான வேலை பண்ணிருக்க, இன்னைக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு அப்படிலாம் பேசுறாங்க. ஜெனியும் மர்சியும் தான் நம்ம ஹீரோயினுக்கு புதுசா வந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அங்க நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. எனக்கு தெரியாம இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஜெனியும் மர்சியும் சரி ஓகே நாங்க கிளம்புறோம், இனி ஹீரோ பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ இப்போ ஹீரோயின் கிட்ட தனியா பேசுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணனதே கிடையாது, நான் யார் பக்கத்துலயும் போய் நின்னதே கிடையாது, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்போ சிரிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் கிளாஸ்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா, நம்ம ஹீரோயினை டேட் பண்ணணும் அப்படின்றதுதான். அதுக்கு நம்ம ஹீரோ கோவப்பட்டு சொல்றாங்க, ஒரு பனிஷ்மெண்ட்னால ஒண்ணு நான் ஹீரோயினை டேட் பண்ண முடியாது, அவ ஒரு மனுஷி, அவளை ஃபர்ஸ்ட் ஒரு
ஒரு மனுஷியா நடத்துங்க அப்படின்னு கத்தி விட்டுடுறாங்க. அப்ப அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தவன் கேக்குறான், நீ வந்து அப்ப ஹீரோயினை லவ் பண்றியா என்ன, உனக்கு அவளை உண்மையாவே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளாடி நம்ம ஹீரோயின் டக்குன்னு எழுந்திருச்சு, எல்லாரும் இதை நிறுத்துறீங்களா, எல்லாரும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, ஹீரோக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது, அவ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ ஹீரோயினோட பின்னாடியே ஓடி போயிட்டு, நீ எதுக்காக அங்க இருந்து இப்படி கிளம்பி வந்துட்ட, அவங்க எல்லார்கிட்டே எதுக்காக சாரி சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்டயுமே சாரி சொல்றாங்க, நான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கவே கூடாது, நீ இவ்வளவு நாளும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை எப்படி இந்த நிலைமையில இருந்து வெளியில கொண்டு வரது அப்படின்னு யோசனையா இருக்குது. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கறதுக்காக பாய் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்றாங்க. எல்லாருமே பயந்து போய் நிக்கிறாங்க. ஹீரோயின் பக்கத்துல யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க அடுத்த மாசமே டிசி வாங்கிட்டு போயிருவாங்க, அவங்க பேட் லக் பிடிச்சவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்களோட சீட்ல போய் உட்கார்ந்த உடனேயே நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கெல்லாம் இந்த மாதிரி டிரா பண்ணி எடுக்க வேண்டாம், நான் போய் உட்கார்றேன் என்னோட சீட்ல அப்படின்னு ஹீரோயினோட பக்கத்துல போய் உட்கார்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதே மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸான ஜெனியும் மர்சியுமே, நாங்களுமே துண்டு குலுக்கி போட்டெல்லாம் எடுக்க மாட்டோம், எங்களோட சீட்ல நாங்க போய் உட்கார்றோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு முன்னாடி பின்னாடி போய் உட்கார்றாங்க. நம்ம ஹீரோயின் செம்ம சந்தோஷம் ஆயிடுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இது வரைக்கும் நான் ஒரு சீட் கிடைச்சதுக்காக இவ்வளவு சந்தோஷப்பட்டதே கிடையாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு அழுகையா வருது அப்படின்லாம் சொல்றாங்க. ஜெனியும் மர்சி நம்ம ஹீரோ மூணு பேருமே ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்களா. அப்ப ஹீரோயின் சாப்பிடாம இருக்காங்க. ஹீரோ கேக்குறாங்க, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஆறுறதுக்குள்ளாடி சீக்கிரம் சாப்பிடுன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இது வரைக்கும் நான் தனியா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரைக்கோவான ஒரு பையன் வந்து ஜெனிய வந்து கிண்டல் பண்ணாங்க, என்னோட அண்ணா அடுத்த வாரம் வர போறாங்க, உன்னோட லவ்வர் தானே அப்படின்னு. அதுக்கு ஜெனி சொல்றாங்க, யார் சொன்னா உன்னோட அண்ணன் என்னோட லவ்வர் அப்படின்னு, என்னோட கிரஷ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினுமே சிரிக்கிறாங்க. அப்ப ஜெனியும் மோசியும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஏய் உனக்கு சிரிக்க கூட தெரியுமா, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பேச மாத்திடுறாங்க, நான் டென்ஷனா இருக்கும்போது தான் என்னோட பேஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜெனியும் மோசியும் சொல்றாங்க, அப்படின்னா எங்க கூட இருக்கும்போது நீ டென்ஷனா இருக்காதுன்னு. மறுபடியும் நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவே ஹீரோயினை வீடு வரைக்கும் கொண்டு போய் டிராப் பண்றாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களாம், அதுவும் பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே வர போகுது, அதுக்கு ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ஜெனியும் மர்சியும் சேர்ந்து ஃபுட்பாலுக்கு பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினால பால டச் பண்ண கூட முடியாது. நம்ம ஹீரோயின் சாரி சொல்லிட்டு மர்சிக்கும் ஜெனிக்கும் ஜூஸ் வாங்கி கொடுக்கறாங்க. அந்த ஜூஸை மர்சியும் ஜெனியும் வாங்கிட்டு, எங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது, நீ கண்டிப்பா சாதிப்பா அப்படின்னு ஹீரோயினை என்கரேஜ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க சீன் கட் ஆகுது. ஜெனியும் மர்சியும் ஹீரோயின் மேல இருக்கக்கூடிய இந்த ரூமர்ஸை எப்படியாவது ரிமூவ் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்க பின் வந்து ஜெனி கிட்ட, அடுத்த வாரம் மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது, அதனால அதுக்கு ஒழுங்கா ப்ரிப்பேர் ஆக அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி வந்து அது எல்லாத்தையுமே மறந்து போயிருப்பாங்க. ஐயோ எனக்கு எக்ஸாம், நான் இன்னும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இதை நோட் பண்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் நோட்ஸ் எழுதி அதை கொண்டு வந்து ஜெனி கிட்ட கொடுக்கறாங்க. கையாலேயே எல்லா நோட்ஸையும் எழுதியிருப்பாங்க. ஜெனி அதை வாங்கி பார்த்துட்டு, ஏய் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் வந்து அந்த நோட்ஸை பாக்குறாங்களா, இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டனா இருக்கு, இதை எழுதுறதுக்கு உனக்கு எவ்வளவு நாள் எடுத்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து எழுதுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு. ஹீரோவுக்கு செம்ம ஆச்சரியம், ஒரு நாளையில எப்படி ஒன்னால இவ்ளோ எழுத முடிஞ்சது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக தானே நான் இதை செஞ்சேன், இதனால நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோவை பாக்குறதுக்காக குருமி அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு ஜூனியர் பொண்ணு. நம்ம ஹீரோ கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸையும் கொடுக்க தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வெளியில போறாங்களா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, நீ எங்க போற அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு. உடனே குருமி நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன், நீங்க என் கூட சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் டேல கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம். சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சிரிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோயின் வேஸ்ட் போடுறதுக்காக வெளியில வரும்போது அங்க 3 பேர் நின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸான ஜெனியையும் மர்சியையும் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் கூட அவங்க இருக்கிறதுனால மட்டும்தான். ஹீரோயின் கூட என்னைக்கு சேர்ந்தாங்களோ அன்னைக்கு அவங்களோட நேம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. கிளாஸ்
முடிஞ்ச உடனே ஜெனியும் மர்சி நம்ம ஹீரோயின் கிட்ட பேச போகும்போது நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினால தானே இவங்களோட நேம் கெட்டு போகுது. அதனாலதான் இப்போ அந்த 3 கேர்ள்ஸுமே மறுபடியும் ரூமர்ஸை பேசிட்டு இருக்கும்போது ஜெனியும் மர்சியும் அங்க போய் நின்னுட்டு எங்களை பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, எங்களை பத்தின ரூமர்ஸ் எங்களுக்கு தெரியாமலே பரவுதா, நீ தான் இந்த ரூமர்ஸ் எல்லாத்தையும் கிளப்பி விட்டியா அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்லாம இருக்காங்க. இப்ப ஜெனியும் மர்சியும் யார் இந்த ரூமர்ஸை கிளப்பி விட்டது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் கிட்ட பின் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு நீ மர்சி கிட்டையும் ஜெனி கிட்டையும் இருந்து எதுக்காக விலகி வர, அவங்க 2 பேரும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லாம இருக்காங்க. உடனேயே பின்னுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் உனக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு திட்டி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி ஜெனியையும் மர்சியையும் பார்த்துட்டு அங்க இருந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஜெனியும் மர்சியும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போறாங்களா, ஆனா பின் அவங்கள பேச விடல. ஸ்போர்ட்ஸ் டேக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீங்க வாங்க அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஜெனியும் மர்சியும் மொட்டை மாடியில நின்னு ஹீரோயின் எதுக்காக இப்படி பண்றா அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அவகிட்டயே போய் கேட்டுடலாம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போய் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் பின்னாடி நிறைய கேர்ள்ஸ் ரூமர்ஸ் பேசினவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்களா, அதனால நான் யார் கூடயுமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், உங்களோட எல்லா ரெப்யூட்டேஷனுமே என்னால காலியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஜெனிக்கும் மர்சிக்கும் என்ன அப்படின்றதே புரியல. இப்ப நம்ம ஹீரோயின் கிரவுண்ட்ல வந்து தனியா நின்னுட்டு இருப்பாங்களா, அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு எதுக்காக நீ தனியா இருக்க, ஜெனியும் மர்சியும் உன் கூட என்ன சண்டை போட்டாங்க, நீ எதுக்காக அவங்க கூட பேசாம இருக்க அப்படிலாம் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஜெனியும் மர்சியும் ரொம்ப நல்லவங்க, அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனா என்னால அவங்களோட ரெப்யூட்டேஷன் எல்லாமே காலி ஆகிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே நீ எதுக்காக லாஸ்ட் வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க, இந்த பிரசன்ட் மூமெண்ட்டை நீ எதுக்காக என்ஜாய் பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னு ஃபுட்பாலை நம்ம ஹீரோயின் பக்கத்துல வச்சுட்டு அடிக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அடிக்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்றாங்க, பாத்தியா உன்னால எல்லாமே பண்ண முடியும், உன்னால இந்த நிலைமையில இருந்து திரும்பி வர முடியும், அதனால எதையுமே அவாய்ட் பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது அந்த 3 கேர்ள்ஸ் ரூமர்ஸ் பேசுவாங்கல்ல, அவங்க வந்து மறுபடியும் ஜெனியையும் மர்சியையும் பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினால முடியல, அதனால அந்த ரூமர்ஸ் பேசுற கேர்ள்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஜெனியும் மர்சியும் அந்த மாதிரிப்பட்ட பொண்ணுங்களே கிடையாது, நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க, உடனே அவளை பத்தி சொன்ன எல்லா ரூமர்ஸையும் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வெளியில எல்லா இடமும் தெரிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் அந்த 3 பொண்ணுங்களும் போட்டு புல்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே ஹீரோ ஜெனியும் மர்சியும் எங்க போனாங்க, அது கேர்ள்ஸோட ரெஸ்ட் ரூம், என்னால போக முடியாது, அதனால நான் ஜெனியையும் மர்சியையும் தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஜெனியும் மர்சியும் வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜெனியும் மர்சியையும் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்க எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, அவங்கள நான் லவ் பண்றேன், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெனிக்கும் மர்சிக்கும் பின்னாடி இருந்து கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால அந்த 3 பொண்ணுங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு உங்களுக்கு இப்ப என்ன வேணும், என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் உடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா. நம்ம ஹீரோயின் விடுறதா இல்ல, அந்த 3 பொண்ணுங்க கிட்டயும் போயிட்டு ஜெனியும் மர்சியும் அப்படி கிடையாது அப்படின்னு நீங்களே சொல்லுங்க, நீங்க தானே ரூமர்ஸை பரப்பி விட்டது, அதனால நீங்களே நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுங்களும் ஆமா நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், ஜெனியும் மர்சியும் நல்ல பொண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஜெனிக்கும் மர்சிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மொட்டை மாடிக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஹீரோயினை கீழே தள்ளி விடும்போது ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கும்ல, அதுக்கு மருந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ்னால தான் நீ எங்க கூட இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணியா, இந்த மாதிரி ஒரு ரூமர் எங்களையும் உன்னையும் பிரிச்சிடும் நீ நினைச்சியா, நாங்க இதுக்கு பயந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டா இருக்க மாட்டோம் நினைச்சியா, நீங்களை பத்தி தப்பா இட போட்டுட்ட அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, இனி நான் உங்களை யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்க தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 3 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இத கீழே நின்னு நம்ம ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டேல ஃபுட்பால் மேட்ச்ல நம்ம ஹீரோயினோட டீம் தான் வின் ஆகும். நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா சொன்னவங்க எல்லாருக்குமே மூஞ்சில கரிய பூசின மாதிரி இருக்கும். எல்லாருமே ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அவங்களோட மேட்ச்ல அவங்க தான் வின் பண்றாங்க. ஹீரோயின் கூட இருக்கவங்க எல்லாருமே வின் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கிளாப்லாம் பண்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய குருமிக்கு பொறாமைத்தி பொங்கி எழும்புது. அதனால நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போறாங்க பேசுறதுக்காக. நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நீ பண்ணுவியான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் என்னால முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்றாங்களா. அதுக்கு குருமி சொல்றாங்க, நான் ஹீரோவை லவ் பண்றேன், அவனை என் கூட சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு டைம் இல்ல, நீ இத பத்தி யோசிச்சுட்டு எனக்கு பதில் சொல்லுன்னு கிளம்ப போறாங்களா. நம்ம ஹீரோயின் உடனே குருமியோட கையை பிடிச்சிட்டு நான் இப்பவே உனக்கு பதில் சொல்றேன், ஹீரோ எனக்கு ரொம்பவே ஒரு
ஸ்பெஷல் பர்சன், அதனால எனக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே குருமி கேக்குறாங்க, அப்படின்னா நீ ஹீரோவை டேட் பண்றியான்னு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, டேட்டிங்கா, அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்களா. அப்படின்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே குருமி சொல்றாங்க, சரி ஓகே, அப்படின்னா பாஸ்கெட் பால் விளையாடக்கூடிய இடத்துக்கு போ, அங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க டேட்டிங்னா என்ன, உனக்கு எப்படி ஹீரோவை டேட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால நீ அங்க போன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அங்க கிளம்பி போறாங்க குருமிய நம்பிட்டு. அங்க ஒரு பையன் தான் இருக்கான், அவன் வந்து நீ தான் ஹீரோயினா, சரி ஓகே, நீ என்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட போயிட்டு ரொமான்டிக்னா என்ன, டேட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குருமி வேணும்னே நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் விளையாடினத பாஸ்கெட் பால் டீமோட லீடர் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாஸ்கெட் பால் விளையாடக்கூடிய இடத்து பக்கத்துல கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினை பாத்துடுறாங்களா, ஹீரோயினை தரன்னு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, நான் உனக்கு இந்த மாதிரி தரன்னு இழுத்துட்டு வந்ததுக்கு சாரி, எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆமா எனக்கு அவனை பிடிக்கும்னு சொல்லிடுறாங்களா. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னா உன் அளவு கிடையாது, உன்னை விட அவன் எனக்கு ஸ்பெஷல் கிடையாது, அவனை எனக்கு பிடிக்கும், அவன் நம்மளோட கிளாஸ்மேட்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே அங்க உட்கார்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கை கால்லாம் அப்படியே நடுங்கிடும். ஹீரோயின் வந்து அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஏய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு இப்பதான் நிம்மதியாவே ஆகுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஜெனியும் மோசியும் அந்த பையன் கிட்ட போயிட்டு எதுக்காக ஹீரோயினை தனியா நீ மீட் பண்ண அப்படின்லாம் கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், என்னோட ஷூ ரேக்ல இந்த ஒரு லெட்டர் இருந்துச்சு, 12 மணிக்கு ஹீரோயினை போய் அந்த ஸ்டேடியம்ல பார்க்க சொல்லி, அதனாலதான் நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹேண்ட் ரைட்டிங்க பார்த்தா குருமியோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்குமா, அதனால குருமி கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. குருமி ஃபர்ஸ்ட் நான் இத பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு குருமி கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டா, அவ என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்களா. குருமிக்கு தாங்க முடியாது, அதனால சொல்றா, நீ என்னோட ஃப்ரெண்டா, நான் தான் அந்த ரூமர்ஸ பரப்பி விட்டது, நான் தான் உன்னை இந்த மாதிரி ஹீரோ கிட்ட மாட்டி விட்டது, எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறது பிடிக்கல, அதனாலதான் இந்த மாதிரி செஞ்சு அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஜெனிக்கு கோவம் வந்துருது, குருமியா அடிக்க கை ஓங்குறாங்க. நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதனால ஜெனியும் மர்சியும் சேர்ந்து சரி ஓகே நாங்க குருமிய பத்தின விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்றோம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக கிளம்பி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இந்த விஷயத்தை ஹீரோக்கு சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால ஜெனியும் மர்சியும் சரி ஓகே நீ அப்படிதான் சொன்ன அப்படின்னா நாங்க நீ சொல்ற மாதிரியே பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப மறுபடியும் குருமி பக்கத்துல போறாங்களா. நம்ம ஜெனியும் மர்சியும் கேக்குறாங்க, நீ எதுக்காக மறுபடியும் அவகிட்ட போற அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அவகிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும் அதனாலதான் அப்படின்னு. குருமி கிட்ட போயிட்டு நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு குருமி சொல்றாங்க, எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, அவன் உன் பக்கத்துல இருக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, எனக்கு மட்டும் தான் அந்த தகுதியெல்லாம் இருக்கு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இவ்வளவு நாளும் நீ பேயின் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, நீயும் பேயாவே இருந்துடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ கிளாஸ் ரூம்ல நம்ம ஹீரோ குருமி கிட்ட போயிட்டு நீ எதுக்காக என்ன பாஸ்கெட் பால் கோச்சுக்கு கூட்டிட்டு போன, உனக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. குருமியும் எல்லா விஷயமும் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையுமே உளறிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஒரு லெட்டர் எழுதுறாங்க, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு போகும்போது கேட்ல எனக்காக வெயிட் பண்ணுவியா அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு தலைய ஆட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது. இப்ப கிளாஸ் முடிஞ்சு ஹீரோயினுக்காக ஹீரோ கேட் பக்கத்துல போறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்க. அப்போ அங்க இருந்து மர்சி வராங்க. நான் தான் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் எனக்கு புக் பண்ணேன், அவ என் கூட ஷாப்பிங் வரதுக்காக ஒத்துக்கிட்டா, அதனால நாங்க ரெண்டு பேரும் தான் போக போறோம், சாரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் கேக்குறாங்க, அப்படின்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து போலாமே அப்படின்னு. ஹீரோவும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ ஷாப்பிங் பண்றதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்மைல் பண்றதை ஹீரோ பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட தனியா பேசுறதுக்கு ஹீரோவுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காதா, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் கிளாஸ் முடியும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாரும் நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு போலாமான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இல்ல நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்களா. அதனால ஹீரோ சரி ஓகே நானும் உன் கூட நடந்து வரேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல பரவாயில்ல நான் இன்னைக்கு பஸ்ல தான் வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் கிட்ட பேசலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா ஹீரோயின் வழி கொடுக்கவே இல்ல. அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈவினிங் என் கூட வருவியா வெளியில அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு செம சந்தோஷம் ஆயிடுது. அப்போ அவங்க ஜெனியும் மர்சியும் வராங்களா. நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்கு ஹீரோயினை வெளியில கூப்பிட்டுருக்கான்னு சொல்றாங்க.
சொல்றாங்களா. அதுக்கு ஜெனியும் மோசியும் சரி ஓகே சூப்பர் அப்படின்னா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த பிளானும் போச்சா அப்படின்னு இருக்குது. இங்க கட் பண்ணா கிறிஸ்மஸ் ஈவினிங்க்கு முந்தின நாள் வந்தாச்சு. எல்லாருமே சேர்ந்து வெளியில போக பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினும் மட்டும் ஃபர்ஸ்டே வந்துடுவாங்க. அதனால நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. கிறிஸ்மஸ் ஈவினிங் நடக்கக்கூடிய பார்ட்டிக்கு நீ வருவியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் வரலாமான்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பா வரலாம், நான் உன்னை இன்வைட் பண்றேன் நீ வா, ஆனா பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்றதுக்குள்ளாடி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போவும் ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியாம ஆயிடுச்சு. இப்போ ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரைக்கோவோட அண்ணனை பாக்குறாங்க. ரைக்கோவோட அண்ணனை தான் ஜெனி லவ் பண்றாங்கல்ல, அதனால போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜெனி கிட்ட ரைக்கோவோட அண்ணா சொல்றாங்க, நான் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு இனியொரு பொண்ணை காட்டுறாங்களா. அதை பார்த்தோன்னே ஜெனிக்கு செம்ம ஷாக் ஆயிடும். இங்க கட் பண்ணா ஜெனி கூட ஹீரோயினும் மெர்சியும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜெனி சந்தோஷமா ஏய் சூப்பரா இருக்கு இது அப்படின்லாம் சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு உன்னோட சிச்சுவேஷனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஜெனி சொல்றாங்க எனக்கும் தான் கஷ்டமா இருக்குது, ஆனா என்னால வெளியில காட்ட முடியலையே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நாங்க இருக்கோம், நீ அழணும் நினைச்சனா எங்க முன்னாடி அழு அப்படின்னு சொல்றாங்க. ரைக்கோ விழுந்து விழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க சீன் கட்டாவது ஹீரோ இப்போ ஹீரோயின் கிட்ட தன்னோட லவ் சொல்லியே ஆகணும்னு ஹீரோயின் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ என் கூட வெளியில வருவியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இப்ப டைம் ஆயிடுச்சுல, எனக்கு பஸ் வந்துரும், அதனால என்னால வர முடியாதுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க அப்படி நான் கேட்கல, நீ என் கூட டேட்டிங் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்குது. என்ன நீ சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ எனக்கு இருப்பியா அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு செம்ம நர்வஸ் ஆயிடுதா. என்ன சொல்லன்னு தெரியாம இருக்கும்போது நம்ம ஹீரோ 2 டிக்கெட்டை கொடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு டிக்கெட்டை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் நான் ஒண்ணு அந்த மாதிரி நான் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தடமாறி பேச போறாங்க. அதுக்குள்ள பஸ் வந்துடுச்சு, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு பஸ்ல ஏறி போயிடுறாங்க. பஸ்ல ஏறினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை அப்படியே பாக்குறாங்க. ஹீரோ ஏக்கமா ஹீரோயினையே பாத்துட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது ஹீரோயினை பாக்குறதுக்காக ஜெனியும் மெர்சியும் ஹீரோயினோட வீட்டுக்கே போயிருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ஹீரோயினோட அப்பா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்க போகும்போது ஹீரோயின் ரூம்ல அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால உள்ள போகாம வெளியில நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உள்ள ஜெனியும் மெர்சியும் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சு, ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அவ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க என்னோட மைண்ட் அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுச்சு, அதனால என்னால எந்த பதிலுமே சொல்ல முடியாம அங்க இருந்து வந்துட்டேன், ஹீரோக்கு நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்றாங்களா. ஜெனிக்கு மோசிக்கு செம்ம காண்டாவது, நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருக்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்பவே பயந்த, இப்ப ஹீரோவுக்கு இதே நிலைமையை நீ கொடுக்காத, உனக்கு அவனை பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு அவனை மட்டும்தான் பிடிக்கும், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயின் கிட்ட சரி ஓகே நீ அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போ, அவன் கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீன் கட்டாவது ஹீரோயின் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போவாங்க. அப்போ ரைக்கோ நம்ம ஹீரோவை தரத்தரன் இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு விளையாடிக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க நீ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணனியான்னு. ஹீரோ கேக்குறாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஜெனி தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு ரைக்கோ சொல்றாங்களா. நம்ம ஹீரோ சொல்றாங்க அப்படியா சரி ஓகே, ஆமா எனக்கு அவளை பிடிக்கும், அதனால நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனா அவ எந்த பதிலுமே சொல்லாம போயிட்டா, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரைக்கோ சொல்றாங்க உனக்கு ஹீரோயின் கிட்ட என்ன பிடிக்கும் நீ ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க அவ ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எப்பவுமே உண்மையா மட்டும்தான் இருப்பா, அவளுக்கு பொய் சொல்லவே தெரியாது, அடுத்த ஆள் கிட்ட நடிக்க தெரியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே சோகமாயிடுறாங்க. அப்ப ரைக்கோ சொல்றாங்க இது எல்லாமே உன்னோட ஃபீலிங்ஸ் அப்படின்றத ஹீரோயினுக்கு தெளிவா புரிய வச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க எனக்கு தான் அவ சான்ஸே கொடுக்கலையே அப்படின்னு. உடனே அங்க பின் வந்துடுறாங்க. ஹீரோயினோட ஒரு டைரி எனக்கு சின்னதா கிடைச்சது, அந்த டைரியில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு அவ எவ்வளவு லவ் பண்றா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அந்த டைரியில உன்னை பத்தி அவ நிறைய எழுதி வச்சிருக்கா, அந்த டைரிய பாரு அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த டைரிய பாக்குறாங்க. அதுல ஹீரோயினோட பிறந்த நாள் இன்னைக்குதான் அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டா ஒரு பூ கொடுத்திருப்பாங்கல்ல, அத நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்காக அதுல வச்சிருப்பாங்க. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு கதவை தட்ட போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துடுறாங்க. ஹீரோயினை தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்த மாதிரி இருக்குது, நீ யார் கூடயாவது வெளியில போகணும்னு ஆசைப்பட்டியா, நான் கூப்பிட்டதுனால
மட்டும்தான் இங்க வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நான் ஒருத்தவங்கள பார்க்க போகணும், ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆனா நீங்க என்ன இங்க கூப்பிட்டதுனால என்னால வராம இருக்க முடியல அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, நீ பெரிய பொண்ணாயிட்ட, இனி என்ன பண்ணணும் எது முக்கியம் அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணணும், உனக்கு யார பார்க்க போகணுமோ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் சொல்லிட்டு ஓடி போறாங்க நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக. எல்லா இடத்துலயும் ஹீரோவை தேடுறாங்க, ஆனா ஹீரோவை காணவே காணும். எங்க ஹீரோ இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா ஹீரோயின் கிட்ட ஒரு இடத்துல வச்சு பேசியிருப்பாங்கல்ல, அதே இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அங்க போயிட்டு ஹீரோவை பாக்குறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே 10, 9, 8 அப்படின்னு நியூ இயர்க்காக கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க, பொறுமைப்படு, ஃபர்ஸ்ட் அமைதியா யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு. அதனால ஹீரோயின் நிதானமா சொல்றாங்க, எனக்கும் உன்னை பிடிக்கும், எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. இது நிஜமாவே நடக்குதா, என்னோட கனவு இல்லையே, நினைவுல தானே நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் எனக்கு உன்னை முதல்ல இருந்தே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட ஹாப்பி பர்த்டே, உனக்கு 12 o'clock முன்னாடியே விஷ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா என்னால விஷ் பண்ண முடியல, லேட்டா சொன்னதுக்கு சாரி, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த டைரியை வாங்கிட்டு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஹீரோவுக்கு தன்னோட மனசுல இருக்கிறது புரிஞ்சிருச்சுல்ல, அதனாலதான். இப்ப ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இன்னைக்கு நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நியூ இயர்ல முத நாளே நான் ஒன்னதான் பாத்திருக்கேன், இனி லைஃப் லாங் உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆமா நான் உன் கூட டேட் பண்றேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு தலையும் புரியல காலும் புரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இன்ட்ரோவர்ட்ல இருந்து நல்லாவே மாறிட்டாங்க. இப்போ எல்லார் கூடயுமே மிங்கிள் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட தான் மனசுல இருக்க விஷயங்களை சொல்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க. இதோட இந்த மூவி முடியுது. ரொம்பவே ஹாப்பி எண்டிங் கொடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்ல ஒரு லவ்வரும் கிடைச்சதுனால அவங்களோட லைஃப்ல நிறைய முன்னேற முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் கிடைக்கணும்னா கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய மூவிஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.